செல்ல போகிறீர்களா? சுடுகாடா விட்டு செல்ல போகிறீர்களா? நாங்கள் பேசுவது யாருக்காக? யாருக்காக? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதையும் ஆக்கிரமித்து காடுகளை அழித்து மரங்களை வெட்டி அழித்து நிலமாக மாற்றி பட்டாப்பட்டு வைத்திருப்பவர்கள் யார்? யார்? விமர்சிக்க கூடாதுனா, பேசக்கூடாதுனா அவ்வளவு பெரிய மனித புனிதர்களா? அவ்வளவு பெரிய நல்ல ஆட்சி நடக்குதா? நல்ல ஆட்சி நடக்குதா? கண் முன்னே மலையை உடைத்து தின்கிறார்களே, கல்குவாரி என்று உடைக்கிறார்களே, நிலத்தை அழிக்கிறார்களே, மண்ணை வெட்டி அள்ளி தின்கிறார்களே, யார்? யார்? இதற்கும் இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லையா? பேசாதனா? பேசாதனா? இல்ல என்ன இருக்குங்க? உறவுகளுக்கு வணக்கம். நேற்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது திருட்டு திமுகவோட கைகூலிகள் குடிகார பயலுங்க கோட்டை வாங்கி குடிச்சுக்கிட்டு போதையில் வழி மாறி தடமாறி நாம் தமிழ் கட்சி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே மேடையிலிருந்து பல விமர்சனங்கள் திமுக மீது வைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக மலைகளை உடைச்சி விற்கிறாங்க, மண்ணை கடத்துறானுங்க, இதே இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுக்கு சம்பந்தம் இல்லையா? அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியாதா? என்னோட வளத்தெல்லாம் திருடிட்டு போற இவனுங்களை இப்படி விடலாமா? மாற்றம் வேணும், நாம் தமிழ் கட்சி நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப இந்த திமுக குடிகார பசங்க எப்படி எங்க திமுக பத்தி நீ தப்பா பேசலாம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலேயும் மொத்தமாக ஒரு 4 பேர், அந்த குடிகார பையனுங்க ஒரு 4 பேர். அந்த 4 பேர்த்துல ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் தான். அவருக்கு என்ன பண்ணுறதே தெரில, நல்லா எட்டு போடுறாரு. அவரெல்லாம் கத்துறாரு, ஊங்கிறாரு. அப்புறம் அந்தாண்ட ஒருத்தர், அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 35-37 தான் இருக்கும். அவர் ஃபுல்லாகவே அடிமை, குடிக்க அடிமையாட்டுங்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு ஆஃப் ஆகுறாரு, அப்புறம் கையை தூக்கி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த குடியார பையனுக்கு ஒரு லீடர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வெள்ளச்சட்டை போட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் ஓடி போய் கல் எடுக்கிறாரு, கூட்டத்தை கிளைக்கிறதுக்கு போய் கல் எடுக்கிறாரு, குஞ்சு கல் எடுத்துட்டு வராங்க. அப்புறம் காவல்துறை அங்கே போய் எப்பயும் போல படம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போய் ஒருத்தன் கல் எடுக்கிறான், கூட இன்னொருத்தன் ஓடி போய் கல் எடுக்கிறான். போதையில் எடுத்துக்கிட்டு வந்து விசி அடிச்சுட்டா நினச்சி பாருங்க, இட்டுறான், அங்கேருந்து இட்டுறான். ஆனால் அது கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் மேலே பட்டு, அது குறிப்பாக பெண்கள் மீதெல்லாம் பட்டு நினச்சி பாருங்க, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். கல்லை தூக்கி அடிக்கிறது வரான், கடங்காரனுக்கு பிறந்தவன், குடியார பசங்க. உனக்கு என்ன பிரச்சனை? நாம் தமிழ் கட்சிக்காரங்க தவறாக சொல்லிட்டாங்களா, இல்லை பொய்யா பேசுகிறாங்களா? அப்படி மேடையில் பேசி கொண்டு இருக்கும் நபர் அவர் வந்து தவறா சித்தரிச்சு பொய்ய ஒரு கட்டுக்கதை கட்டிட்டாரா? மலையை உடைச்சி விற்கிறாங்கன்னு சொன்னது பொய்யா? அப்போ அது பொய் அப்படின்னா நீ அடுத்த நாள் கூட்டம் போடணும். திமுக சார்ந்தவங்க கூட்டம் போட்டு அதே பகுதியில் இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் பொய், நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், அவங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நாங்கள் எந்த மலையும் உடைக்கல, எந்த மண்ணும் திருடலை அப்படின்னு நீங்கள் வந்து மக்களுக்கு புரிய வைங்க. அதை விட்டுட்டு நீ வந்து கூட்டத்துக்குள்ள கலவரம் பண்ணுறதுக்கு ஓடி போய் கல்லை தூக்குற. ஏண்டா குடியார பயனுங்களா, கடங்காரனுக்கு பிறந்தவனுங்களே, உங்ககிட்ட உண்மை இல்லை, உங்ககிட்ட உண்மை இல்லை. நீங்கள் ஒரு வெத்து வேட்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டையை போட்டது நம்பர் 1 இந்த திமுகன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை நியாயப்படுத்துறது, நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு அந்த கூட்டத்தை கழிக்கணும். அதாவது கலைஞர் காலத்து அரசியல், ஜோடா பாட்டில் வீசுறது, கூட்டத்துக்கு வந்து அலப்பறை கொடுக்குறது, இந்த மாரி வேலைலாம் இவனு தான் பண்ணுவானுங்க. இல்லைன்னா பொதுக்கூட்டம் நடந்துருக்கிறப்ப வெளிச்சந்தான் இவனுங்க பேசுகிறானுங்க அப்படின்னு கரண்டை பிடிங்கிறது, டியூப்லைட் உடைக்கிறது. அந்த காலத்தில் அந்த கோமாளித்தானே இதுதானே பண்ணானுங்க இவனுங்க. இந்த கிறுக்குத்தன வேலையெல்லாம் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கிட்டே எடுபடாது. இப்போ நீ பாட்டுக்கு ஓரமாக போதையில் நின்னையா அப்படியே கிறுகிறுன்னு கொஞ்சம் நேரம் அதை கேட்டுக்கிட்டுது, ஆல்ரெடி உனக்கு போதை ஏறி இருக்கும். இப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுவே உனக்கு 2 இடி மாரி விழுவும் காதில், நீயே கொஞ்சம் நேரத்தில் மட்டையாயிருவ.
அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிரு. அதை விட்டுட்டு கூட்டத்தை கழிக்கிறேன்னா அவங்கள போய் ஊனாங்க சல்லித்தனம் பண்ணிக்கிட்டு போதையில் கல்லை தூக்கி அடிக்கிறதுக்கு போகிறது, இதெல்லாம் என்ன? இப்போ நீ அமைதியாக இருந்ததுன்னா அவங்களும் அமைதியாக போயிருப்பாங்க. இப்போ நீ அந்த கூட்டத்தை கலைக்கணும்னு போய் பண்ண கோமாளித்தனத்தில் அவர் இன்னும் பயங்கரமாக பேசுகிறாரு, கத்தி கத்தி பேசுகிறாரு. டேய், மலையை திருநது இவனுங்க தான்டா, திமுக காரன் தான், இவன் பண்ணுற எல்லா ஐவத்தனமும் எனக்கு தெரியும், இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு இன்னும் சவுண்ட் அதிகமாக பேசுகிறார். இது தேவையா? இதுதான் சொந்த காசுலேயே சூனியம் வைப்பது. 150 ரூபா கோட்டரை குடிச்சோமா, எங்கேயாவது போய் ஒரு கொத்து புரோட்டா வாங்கி தின்னோமா, வாங்கி தின்ன கொத்து புரோட்டாக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொல்லி கடைக்காரன் ஒரு 7.5 போட்டோமா, அப்படியே வீட்டுக்கு போயிடணும். அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க எங்கே கூட்டம் போடுறாங்க அங்கே போய் ஒரு அலம்பல் கொடுக்கலான்னு வந்தா இப்படி தான் நடக்கும். ஏன்னா உங்ககிட்ட கருத்து கிடையாது. அதனால தான் கல்லை தூக்கிட்டு வரீங்க கூட்டத்தை கழிக்க. ஏய், சரியான ஆண்மகனாக இருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? நாம் தமிழ் கட்சிக்காரங்க தொடர்ந்து திமுகவை விமர்சிப்பது பொய் 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 நிரூபிக்கணும்டா. அதை விட்டுட்டு கோமாளித்தனமான வேலை. உறவுகளே, இதுதான் இவங்களோட அரசியல். அதாவது நம்ம கிட்ட உண்மை இல்லை, அப்போ உண்மை பேசுகிற நாம் தமிழ் கட்சி கூட்டத்தை கிளைக்கணும். இதுக்கு இந்த குடிகார பசங்க இவங்க ஒரு 4-5 பேர் அங்கங்கே கூட்டம் நடக்கிறப்ப ஏவி விட்டுருவானுங்க இந்த திராவிடியன்ஸ். இதுக்கெல்லாம் அஞ்சுற கூட்டமா நம்ம என்ன ஒரு மன வருத்தம்? 4 பேர் தான் தெரிஞ்சானுங்க, அதெல்லாம் 2 வேஸ்ட்டு. அது ஒன்று மட்டும்தான் ஓரளவுக்கு ஊன்னு கத்திட்டு கிடந்தோம். இங்கே இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள்லாம்? ஒரு டம்முன்னு ஒரு கொட்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் இப்படி அலம்பல் பண்ணுறதுக்கு குடியார பசங்க வரானுங்க, திமுக காரனுங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு இடத்துல கூட அடிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா பிரச்சனை பண்ணுறது அவன், நாம் போகிறது நம்ம கட்சியோட கொள்கையை சொல்கிறதுக்கு, மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இத்தனை ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் எதிர்க்கட்சியாக இருந்தப்ப போர் வீரன் மாரி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், என்னை மட்டும் முதலமைச்சர் ஆக்கி பாருங்க, இந்த நாடே அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு வாய்க்கிலேயே பேசினாரு. இப்போ ஒரு மயிரும் பிடுங்கலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு பதில் தெரியாதனால தான் இந்த கூமட்டைங்கெல்லாம் இப்படி வந்து ஒன்றுமே தெரியாத எங்கள் ஐயா முதல்வருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அட பாவிங்க, இதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க வரும் காலங்களில் தெருமுனை கூட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது முக்கியமாக தேர்தல் நெருங்கிருச்சு. இந்த சமயத்தில் தெருமுனை கூட்டம் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நடத்துவீங்க. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இது வந்து தேர்தல் அல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு போர்க்களம். நாம் திராவிடியன்ஸை எதிர்த்து போர்க்களத்தில் நிற்கிறோம். இதுமாரி போத ஆசாமிகள் வருவாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இவனுங்களாம் தூக்கிட்டு போய் அந்த டிச்சில் போட்டுட்டு வந்துடணும். ஒரு இடத்துல திருப்பி அடிச்சிட்டோம்னா அவனுக்கு கொஞ்சம் பயம் வரும். எங்கேயாவது ஓரமாக தூரமாக நின்று குறைச்சிட்டு போயிடுவான், கிட்ட வரமாட்டான்ல. ஏன்னா அங்கே வந்து நம்ம மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் தாங்கிக்கலாம். இது பெண்கள் மீது தெரியாமல் இப்போ அந்த குடிகார கல்லை தூக்கி அடிக்கிறோம். கல் கொஞ்சம் பெரிய கல்லை வந்து மண்டையில் கண்டையில் போட்டுட்டால் பெரிய பிரச்சனை, உயிருக்கே ஆபத்தை போயிடும். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. மீண்டும் இதுமாரி சலசலப்பு ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் எங்கே ஏற்பட்டாலும் சரி ஒரு தடவையாவது ஒரு கும்மி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பயம் வரும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.